ஷேர் மார்க்கெட்ல இந்த நேரத்துல போடாதீங்கம்ம. சரின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. போய் பார்த்தீங்கன்னா, அவங்க போட்டுட்டு இன்னும் 2 மாசம் கழிச்சு வருவாங்க. போட வேணாம்னு சொன்னீங்க. ஆனா போட்டுட்டோம். இப்படி ஆயிடுச்சும்பாங்க. இதுதான் மதியால வெல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் வெல்ல முடியாத சூழல். அதனால விதிய வெல்லக்கூடியணும்னா முக்கியமா தெய்வ அருள் வேணும். அவங்க ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனநிலை வேணும். இதே போல தெய்வ பலம் வேணும். இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா நிச்சயமா விதியை வெல்லலாம். நிச்சயமா நீங்க சொல்றதுலேருந்து அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விதியை மதியால வெல்றதுக்கு இறை வழிபாடு, அக்செப்டன்ஸ், அதே மாதிரி ஒரு எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறதும் அதுல முக்கிய பங்கு வகிக்குது இல்லைங்களா? நிச்சயமா. இந்த பிரபஞ்சம் நம்ம வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எண்ணங்கள் அதற்கேற்ற மாதிரி நேர்மறையா இருக்கணும் அப்படிங்கிறதும் கண்டிப்பா. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவர்களும் வரம் பெற்று நிறைய வரத்தை வாங்கியிருக்காங்க. அசுரர்களும் ஒரு பக்கம் அதீதமான, தேவர்களை விட அதீதமா வரம் பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா அசுர சக்தி தான் சொல்றோம். இந்த பிரபஞ்சம் இந்த தெய்வ சக்தியானது 2 பேருக்கும் ஈக்குவலா கொடுத்துரும். ஆனா அங்க ஒரு செக் வைக்கும். என்னன்னா இவங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி இவங்களுக்கு சில வார்த்தைகளை மனசுலேருந்து அவங்க கேட்டு வாங்க முடியாத மாதிரி சில ஒரு செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கும். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரத்துல இந்த இடத்துல இந்த ரூபத்துல தான் வேணும் தன்னுடைய அழிவுன்னு ஹிரண்யக்ஷிபு கேட்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா அங்க ஆயுதத்தால வெல்லக்கூடாது அப்படிங்கும் பொழுது நகத்தையே நரசிம்ம பெருமான் நகத்தையே வச்சு அவரை சம்ஹாரம் பண்ணிடுவாரு. இது போல தேவர்களும் அசுரர்களும் யாரா இருந்தாலும் வரம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தா நிச்சயமா வரம் கொடுத்துருவாங்க. ஆனா அது எப்படியாப்பட்ட வரமா இருக்கணுங்கிறது அவங்களுடைய புண்ணிய பலத்தினால நமக்கு கிடைக்கும்.